ஒரு தனியார் பள்ளியில் நூலகராக இருக்கேன். இது எங்கள் இல்லத்து நூலகம். என் தந்தையார் ஞாபகமாக அவர் வச்சுருந்த தொகுப்போட கலெக்ஷன்ஸ் எல்லாமே அதை வாசக சாலையாக மாற்றிருக்கிறோம். அவருடைய தொகுப்பு 1963 அவர் வாங்கின புத்தகங்கள், பேப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே, கேசட், சிடிஸ் எல்லாம் லேட்டஸ்ட்டாக என்ன இருக்கோ அது வரைக்கும். எங்கள் நூலகத்தில் பார்த்திங்கன்னா கண்ணதாசன் அவர்கள் நடத்தின மாத பத்திரிகை அது தொகுப்பு அப்படியே இருக்குங்க. இப்போ நான் பார்த்திங்கன்னா என் தந்தையார் என்ன 1983 நாளிதழெலாம் வாசிக்கிறதுக்கு ஊக்கப்படுத்தினார். அவர் அதுக்கு முன்னாடி இருந்து வாங்கின பேப்பரோட கலெக்ஷன்ஸ் எல்லா பேப்பர்லேயும் பார்த்தா நடுப்பக்க கட்டுரைகள்லாம் எடுத்து வச்சுருவார். அதே மாதிரி முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி வைக்க மாட்டார், அப்படியே அந்த பேப்பரை அந்த பேஜே எடுத்து வச்சுருவார். அந்த மாதிரியான தொகுப்பு ஒரு 10,000க்கு மேலே இருக்குது. அதே மாதிரி வருஷம் நடக்கிற புத்தக கண்காட்சிக்கு போய் புத்தகங்கள் வாங்குறது 10,000 15,000க்கும் புத்தகம் வாங்குவோம். இப்படி தான் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறோம். வேண்டாத வழிகளில் எதுவும் செலவை வச்சுக்காமல் சிக்கனமாக இந்த லைப்ரரி நடத்துறதுக்காக. இந்த லைப்ரரி இந்த ரூம் அடுத்த இன்னொரு ரூமில் இருக்குது, ப்ளஸ் ஒரு ரீடிங் ஹால் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபா வரைக்கும் லைப்ரரிக்காகவே செலவு பண்ணியிருக்கோங்க. அதே மாதிரி என்னென்ன எழுத்தாளர்கள் இருக்காங்களோ அத்தனை பேர்த்தோட கவிதை தொகுப்பு, கட்டுரைகள், கதைகள், தொடர்கதைகள், அந்த காலத்தில் என்னென்ன மேகசின்ஸில் என்னென்ன தொடர்கதைகள் வந்ததோ அதெல்லாம் ரெகுலராக எங்கள் அப்பா என்ன பண்ணுவார்னா கிழிச்சு வச்சுட்டு தான் வாங்குகிற பேப்பர்காரங்களுக்கு போடும்போது வர்ற பணத்தில் பைண்ட் பண்ணிடுவார். அதோடைய தொகுப்புகள் எல்லாமே இருக்குங்க. அதே மாதிரி எங்கள் நூலகத்தில் சில ரேரஸ்ட் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குங்க. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாத ஒரு பத்திரிக்கை இருக்குங்க. இசை, நாட்டியம், நடனம் இந்த மாதிரியான ஆர்ட் சம்மந்தமான மேகசின் ஒன்று பெங்களூர்லேருந்து வருதுங்க. த ஃபஸ்ட் மெலடி சாமகானான்னு சொல்லிட்டு, இது பார்த்திங்கன்னா மாதம் 100 ரூபா, 30 பக்கம் தான் இருக்கும். ஆனால் ரொம்ப ரேரஸ்டான விஷயம் இது. இதை நான் மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்தேங்கிறது நான் கேள்விப்பட்டேன். இது இப்போ சமீபத்தில் தான் வாங்குறது கொஞ்சம் அஃபோர்டபிலிட்டி இதனால் நிறுத்தப்பட்டிருக்கு. பட் கிட்டத்தட்ட நான் ஒரு 5 வருடத்துக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி இங்கே இருக்கிற புத்தகங்கள் எல்லாமே அந்த காலத்தில் கதைகளில் தொடர்கதைகளாக வந்ததை பைண்ட் பண்ணி வச்சதுங்க. கணையாழி, அதே மாதிரி இலக்கிய பீடம்ங்கிற இதெல்லாம் பார்த்திங்கன்னா யாருமே வாங்க மாட்டாங்க மேகசின்ஸு. விக்ரமன் அவர்கள் நடத்தின பத்திரிக்கைங்க இது. அது அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கோம். மஞ்சரி இப்போ திரும்பவும் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த மஞ்சரியும் வாங்கிட்டுருக்கோம். அதே மாதிரி பக்தி மாத இதழ்கள் எல்லாமே கவிஞர் கண்ணதாசன் நடத்திய மாத இதழோட தொகுப்புங்க. 1960களில் வந்தது. அதெல்லாமே நம்ம வாங்குகிற பேப்பரை தந்தை என்ன பண்ணாரோ அதே மாதிரி பின்பற்றி அந்த மாத இதழை தொகுத்து பைண்ட் பண்ணி வச்சுருக்குறோம். ₹1.50. அதே மாதிரி வள்ளலாரை பற்றி நம்ம வர்த்தமானன் பதிப்பகமில் வர்றது தொகுப்பு எல்லாமே வச்சுருக்கோம். இந்த திருக்குறளோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா 1953 டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் இனிஷியேட் பண்ணி திருக்குறளை ஒரு 4-5 பேர் இதுக்கு விளக்க உரை கொடுத்துருப்பாங்க. அதை அந்த இனிஷியேட்டிவ் ராமகிருஷ்ண மடம் கோயம்புத்தூரோட பப்ளிஷிங்கில் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி ஆரம்பித்தது. சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் 2வது ஜனாதிபதி அவர்கள் ரிலீஸ் பண்ணதுங்க. இதோட ரீப்ரிண்ட் வந்தபோது இது வாங்கினது. இந்த மாதிரியான வித்தியாசமான தொகுப்புகள், அதே மாதிரி ராமாயணம், மகாபாரதம் அப்படி போன்ற இதிகாசங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா யாரெல்லாம் எழுதினாங்களோ அத்தனையுமே இருக்குது. இப்போ இது போக ஆல்ரெடி இருந்தாலும் கூட இப்போ திரும்பவும் வர்த்தமான் பதிப்பகத்தோடதெல்லாம் நாங்கள் திரும்பவும் வாங்கிட்டுருக்குறோம். அதே மாதிரி கண்ணதாசனோட அத்தனை கலெக்ஷன்ஸ் இருக்குங்க இதில். அதே மாதிரி பிற எழுத்தாளர்கள் ஜெயமோகன், நாஞ்சில் நாடன், எஸ் ராமகிருஷ்ணன், சுஜாதா அவர்களோடது, பாலகுமாரனோட அத்தனை மாத நாவல்கள், ராஜேஷ்குமார் அவர்களோடது, செம்மங்குடி சீனிவாசையர் அவர்கள் 1947 ரிலீஸ் பண்ண புக்கு எங்கள் இதில் இருக்குங்க. ஃபஸ்ட் மெலடிங்கிற மேகசின். அதே மாதிரி இந்த மேகசின், இந்த புக்கிலலாம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் நடக்கிற இசை கச்சேரிகள்லாம் போய் பார்க்க போகும்போது அந்த பாடகர்கள்கிட்ட இதெல்லாம் காமிச்சு அவங்களே பிரமிச்சு போகிற அளவுக்கு இருக்கும். அது அவங்கக்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறது அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்கோம். இந்த யாழ்ப்பாண அகராதி என்பது எப்படின்னா, இலங்கையில் இனப்படுகொலை நடந்தபோது எல்லாம் அழித்தாங்க. லைப்ரரி நூலகத்தை, ஒரு யாழ்ப்பாண நூலகத்தை அழித்தாங்க. அவங்க அந்த நூலகம் ரிலீஸ் பண்ண அகராதி. இதுவும் ஒரு ரேரஸ்டான திங்கு. அதே மாதிரி நம்மளை பட்டுக்கோட்டை பிரபாகரில் அவர் நாவல், க்ரைம் நாவல் அந்த மாதிரி இதுதான் எழுதுவார். அவர் எழுதின இந்த 2 வரி காயம்னு திருக்குறளுக்கான தெளிவுரை, இது ஒரு வித்தியாசமானது. இந்த கலெக்ஷனும் நம்ம நூலகத்தில் இருக்குங்க. மாணவர்களுக்கான புத்தகங்களும் நிறைய இருக்குது. அதில் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா இந்த டெல்மி வைங்கிற மேகசின், மந்த்லி மேகசின்ஸ் மலையாள மனோரமாவோடதுங்க. ஃபஸ்ட் இஷ்யூலேருந்து இப்போ லேட்டஸ்ட் இஷ்யூ வரைக்கும் வாங்கிட்டு இருக்கேன். இந்த புத்தகங்களை பயன்படுத்தி பிஹெச்டிக்காக எங்கள்கிட்ட இருந்த புத்தகம் எடுத்துகிட்டு போய் படித்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நெருக்கமானவர்கள், ரெக்கமெண்டேஷனில் வரவங்களுக்கு, அந்த மாதிரி வரவங்களுக்கு இந்த புத்தகங்களை கொடுத்து
அவங்க பயன்பாட்டுக்கு இப்போ இது பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி பள்ளி மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஊக்கப்படுத்துறதுக்கு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து இந்த லைப்ரரியை காமிச்சு அவங்கள மோட்டிவேட் பண்ணுறோம். வீட்டில் எல்லோரும் லைப்ரரி வச்சுக்கணும், ரெகுலர் பாட புத்தகங்கள் போக மற்ற புக்ஸும் படிக்கணும். அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு இருக்கிற புக்கான இயர் புக்ஸ் எல்லாமே இங்கே இருக்குதுங்க. அதெல்லாம் நாங்கள் காமிச்சு மோட்டிவேட் பண்ணுறோங்க. எதிர்காலத்தில் இந்த சர்வீஸ் இது இருந்து வெளியில் வந்தோடனே முழு நேரமாக இந்த லைப்ரரி இன்னும் விரிவுபடுத்துறதுக்கு பிளான் இருக்குங்க. அதுக்கான இடத்த இன்னும் அதிகமாக ஒதுக்கி ரீடிங் ரூம் ஒன்று செட்டப் பண்ணி மக்களுக்கு எல்லாம் பயன்பாட்டுக்கு வெளியில் எடுத்துகிட்டு போய் பாரோயிங் இதெல்லாம் பண்ணி அவங்க படிக்கிற மாதிரியான திட்டம் ஒன்று இருக்குதுங்க. ஓல்ட் இஸ் கோல்டுங்கிற மாதிரி புத்தகத்தில் இருக்கிற அந்த வாசிப்பு அனுபவம் வந்து நம்ம டிஜிட்டலில் கிடைக்காதுங்க. புத்தகமாக படிக்கும்போது நம்ம அந்த ஃபீல் அது வந்து இந்த டிஜிட்டல் இதில் கிடைக்கிறதில்ல. அது வந்து தேவை, ஈஸியாக எடுக்கலாம், ரிட்ரீவ் பண்ணி எடுத்துக்கலாம், ஆர்கைவ்ஸாக அதில் வச்சுருப்பாங்க, எடுத்துக்கலாம். ஆனால் புத்தகங்கிறது இந்த கையில் வாசிப்பு அனுபவங்கிறது புத்தகமாக படிக்கும்போது கிடைக்கிறது, டிஜிட்டலில் கிடைக்கிறதில்ல. தற்சமயத்தில் பார்த்திங்கன்னா வாசிக்கும் பழக்கம் வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சுங்க. விட்டவங்க தொடரணும், புதுசாக இது வரைக்கும் படிக்காதவங்க நிறைய புத்தகங்கள் படிக்கணும். வீட்டில் குழந்தைங்களையும் என்கரேஜ் பண்ணுங்க. ஒவ்வொரு இல்லத்துலேயும் ஒரு நூலகம் இருந்தால் நல்லது. புத்தகங்கள் வந்து மனிதனை மேம்படுத்தும். புத்தகம் படிக்கிறதுங்கிற ஒரு தபம் மாதிரி. அது படிக்கும்போது நம்மளுக்கு வேறு சிந்தனைகள் ஏற்படுறதில்லை, வேண்டாத எண்ணங்கள் வரதில்லை. ஸோ அதை படிக்கிறது மூலமாக நம்ம செம்மைப்படுத்திக்கலாம். அதில் இருக்கிற கருத்துக்கள் நம்மளை வந்து மேம்படுத்தும்.